ஹாய். சில பேர் பிரச்சனைங்க எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அந்த பிரச்சனை நம்ம கூடவே தான் இருக்கும். அது வேறு யாரும் கிடையாது, ஃப்ரெண்டுன்னு ஒரு நண்பன். அவன் வந்து என்ன தெரியுமா பண்ணிக்குவான், நம்ம கூடவே பக்கத்துலேயே இருப்பான். பக்கத்துலேயே இருந்துட்டு என்ன சொல்லி கொடுப்பான்னா, உன் லைஃப்பில் நீ மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு அதாவது சொல்லாத விதத்தில் வந்து தூண்டி விட்டு கீ கொடுப்பாங்க. எப்படின்னா, உன் ஃபேமிலியில் நீ எதுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குற, அவங்கள இப்படி அப்படி பண்ணு, இப்படி பண்ண விடாத, இதெல்லாம் எதுக்கு செய்கிறதுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதத்தில் வந்து தூண்டி விட்டு அவங்கள வந்து என்ன சொல்கிறது, தூண்டி விட்டு கிளி விட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து அவன் ஃபேமிலிக்கு பண்ண மாட்டான், அடுத்தவன் குடும்பத்துக்கு தான் செய்வான். அது வந்து இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு வந்து புரியாது. நம்ம வந்து நம்மளுக்கு நல்லது தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரியே வந்து நம்மளை வந்து திருத்ததுக்கு நினைப்பானுங்க. ஆனால் இதில் என்ன ஒரு இது வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா, அவன் குடும்பத்தை பார்க்குறது, அவன் குடும்பத்தை பார்த்துட்டு போகிறான். நீ எதுக்கு உன் குடும்பத்தை வந்து அடுத்தவனை வந்து உள்ளே இன்வால்வ் ஆகி பேச வைக்கிற அளவுக்கு நீ இடம் கொடுக்குற? அப்படி இடம் கொடுக்குறதுனால தான் உங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணமாகவும் இருக்குது. அவங்க வந்து தூண்டி விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் நம்ம வந்து அவங்கள வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு பிரச்சனையாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இப்போ புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்க வந்து நம்மளை அந்த பிரச்சனையாக ஒரு விதத்தில் நினச்சிட்டு நம்மளை விட்டு தூரம் எடுத்துட்டாலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ உங்கள் குடும்பத்துக்குள்ளே இல்லாமல் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். அப்படியும் மீறி அவனை பக்கத்துலேயே வச்சுருக்கீங்க, அவன் சொல்கிறது தான் உங்களுக்கு வேத வாக்கு, இல்லை அவன் தான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கூடவே அவனை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, அவன் உங்கள் குடும்பத்தை நாசமாக ஆக்கி நடுத்தரில் விட்டுட்டு போயிட்டு அவன் சந்தோஷமாக நல்லா ஹாப்பியாக இருப்பான் அவன் குடும்பத்தோட. ஆனால் அப்புறம் கடைசியில் நீங்கள் தான் வந்து யாருமே இல்லாமல் அனாதையாக நின்றுட்டுருக்கணும். அந்த நேரம் வந்து அவன் உங்களுக்கு எந்த இதுவுமே செய்ய மாட்டான், என்னன்னு கூட கேட்க மாட்டான். ஆனால் அப்படியும் தெரிஞ்சும் கூட சில ஜென்மங்கள் வந்து திருந்தாமல் கூடவே என் ஃப்ரெண்டு தான் எனக்கு துணை, அவன் தான் எனக்கு பெரிய இவன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கூட்டிகிட்டு தெரியுதாங்க சில கெட்ட நண்பர்கள். நல்ல நண்பர்களை நான் வந்து தப்பு சொல்லலை. நல்ல நண்பர்களும் வாழ்க்கையில் கூட இருந்து நிறையா ஹெல்ப்ஃபுல்லாகவும் நிறைய சப்போர்ட்டாகவும் இருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. கூடவே இருந்து கெடுத்து குழிக்கில் தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்து அதில் ஆனந்தப்படுத சில ஜென்மங்களும் அற்ப ஜென்மங்களும் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் நம்பவும் நம்பாதீங்க. அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கனாலும் திரும்ப அவங்கள வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எந்த ஒரு விதத்துலையும் ஏற்றுக்கிடுறதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. மீறி கொடுத்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து தப்பு பண்ணிகிட்டே தான் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் இழந்து நிற்பீங்களே தவிர அவன் நல்லா இருப்பான். நம்ம வாழ்க்கை நாசமாக தான் போகும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா?